ஒரு தனித்துவமா ஒன்று எழுதணுங்கிற சிந்தனையே வந்து அண்ணன் சீமானுடைய வழிகாட்டுதலாக இந்த புத்தகமே வந்தது. நான் ஒரு கவிதையை ஒன்று எழுதினேன். காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, அது தமிழன் வாழ்ந்த பெயர். காடும் காடு சார்ந்த இடம் கொள்ளை, இது திராவிடம் செய்யும் துயர். தமிழ் கவிதைகள் நம்ம தொடர்ந்து நிறைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஜான், வலமுறை ஜான், இப்படிப்பட்ட மனிதர்களோட வாசிக்க நம்ம தொடர்ந்து வாசிப்பு தான். அதன் அடிப்படையில் ஏன் இதில் வந்து அண்ணனுடைய புத்தகம் மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் ஒரு பிரபலமான மனநல மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவர்கள் வந்து ஒரு இது கேட்குறாங்க, மரங்களுக்கு வந்து கட்டி பிடிச்சி பேசுகிறாரு, இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னா உணர்ச்சி இருக்குன்னா அதெல்லாம் இருக்குது தான், அதுக்கு வந்து ஒரு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, மரங்களா ஓட்டு போட போகுதுன்னு கேட்குறாங்க. மனிதர்களையோ சக உயிர்களையோ அவங்க வாக்காளர்களாக மட்டும்தான் பார்க்குறாங்க. இல்லை, அவங்க ஒரு மருத்துவர் தானே, மனநல மருத்துவர் தானே. தொல்காப்பியர் 6ஆம் அறிவு மனம்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அதை ஓட்டா பார்க்கல, உயிரை தான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இதை ஓட்டா தான் பார்க்குறீங்க எல்லாத்தையுமே. எங்களுக்கு மனநோய் கிடையாது, அவங்களுக்கு தான் மனநோய். மனநோயாலே இப்போ மனநோய் மருத்துவர்கிட்ட போகணும். அது எந்த மருத்துவர்கிட்ட போகிறாங்களோ போகட்டும், நம்மளுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு தான் பெரியார் இருக்கார், பெரிய மருத்துவர் இருக்கார்ல, அந்த மருத்துவர்கிட்ட போகட்டும். எங்களுக்கு தான் உண்மையான பற்று மண்ணு மேலே. நீங்கள் தான் திராவிடமாச்சே, உங்களுக்கு ஏன் இந்த மண்ணு மேலே பற்று இருக்கு? எப்படி வரும் உங்களுக்கு பற்று? மரங்களை குறித்து பேசியதற்காக இந்த அம்மா கேனையன் அப்படின்னு சொல்றது நீங்க உளவியலை எப்படி பார்க்க? ஐயா, தமிழர்களுடைய அடிப்படை என்பது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. காடு பாதுகாக்கப்படணும், மலை பாதுகாக்கப்படணும், தண்ணீர் பாதுகாக்கப்படணும். இந்த உயிரியல் கோட்பாட்டு தத்துவம் இருக்குல்ல, இந்த உயிரியல் கோட்பாட்டு தத்துவத்தை ஒரு அரசியல் அரங்காக மட்டும் இல்லாம அரசியல் பாடம் எடுக்கிறாங்க. எதிர்கால சந்ததிக்கு வந்து நம்ம ஒரு பசுமையான பூமியை இந்த மண்ணை வச்சுட்டு போனோம்னு நீ ஓட்டுக்காக பேசுறீங்க. எதிர்காலத்துக்கு எங்க வாழ போற எங்க பிள்ளைகளுக்கு அந்த மனநோய் இருக்கிறவங்க தான் என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. மனநலம் பாருங்க, திருவள்ளுவர் சொல்றாரு, மனநலம் தான் இனநலம். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழையும் தரும். வள்ளுவருடையது. மனநலம்தான் திருக்குறள் என்ன இருக்குது, சனி அப்படின்னு அவர் தான் சொல்லுவாரு. அவர் சொல்லுவார், கேட்க வேண்டியதான சுற்றுச்சூழல் அணி எதுக்கு திமுக உருவாக்குனதுன்னு கேட்டுக்கணும் மனநல மருத்துவர். சீமான் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் நீங்க இவ்வளவு பேசுறீங்க. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். சமீபத்தில் மரம் குறித்த ஒரு மாநாடு திருவள்ளூரில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அவங்க தம்பிமார்களும் கூடியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் மரம் பற்றிய ஒரு புத்தகமும் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகம் கவிதை தொகுப்பாகவும் வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை எழுதிய தம்பி கவிபாஸ்கரும் பிரபலமான எழுத்தாளரும் பத்திரிகையாளரும் ஊடகவியலாளரும் மருத்துவரும் இயக்குனரும் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட அன்பு தம்பி மருத்துவர் தமிழ் சிலம்பரசன் நம்மோடு இருக்கிறாங்க. எதை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு தெரியும், சந்திப்போம் வாங்க. வணக்கம் தம்பி, ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த மரம் குறித்த ஒரு மாநாடு, அந்த மாநாடு பரபரப்பு ஒரு பக்கம் இருக்கும்போது கவிபாஸ்கருடைய கவிதையும் அங்கே வரும் அப்படின்றது வந்தது தகவல். பொதுவாக அரசியல் கவிதைகளில் வந்துட்டு ஐயா பே மணியரசனுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி ராவணா எடுத்ததில் ஒரு கவிதையை வந்து இறக்கி விட்ட அதிரடி, ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருந்தீங்க. திராவிடம் வந்து மிக பெரும் அளவில் அது பேசப்பட்டது திராவிட தரப்பில். அப்படிப்பட்ட அந்த கவிபாஸ்கர் மரங்களுக்காக எப்படி எழுதியிருப்பார் அப்படின்றது தான் கேள்வியாக இருந்தது. ஏன் இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுச்சு முதல்ல? இந்த புத்தகம் இந்த மரம் பேசுகிற புத்தகமே வந்து நான் தொடர்ந்து ஒரு கவிஞர்கள் வந்து எப்பொழுதும் நம்ம எழுதுவோம், கவிதையை வந்து இயற்கை சூழலியல் பற்றி எழுதுவோம், அது தொடர்பாக அந்த அரசியல் குறித்து எழுதுவோம், அது தொடர்ந்து எழுதுவோம். ஒரு தனித்துவமாக ஒன்று எழுதணுங்கிற சிந்தனையே வந்து அண்ணன் சீமானுடைய வழிகாட்டுதலாக இந்த புத்தகமே வந்தது. நான் ஒரு கவிதையை ஒன்று எழுதினேன். காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, அது தமிழன் வாழ்ந்த பெயர். காடும் காடு சார்ந்த இடம் கொள்ளை, இது திராவிடம் செய்யும் துயர். அந்த கவிதையை தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, முல்லை, இது தமிழன் வாழ்ந்த பெயர். காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை, இது திராவிடம் செய்யும் துயர் அப்படின்னு எழுதியிருந்தேன். அவர் ஏன் அதை நான் எழுதினேன்னா, அவர் எனக்கு
அண்ணனே எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி ஒரு மாநாடு வைக்கிறோம் தம்பி, நீங்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணணும், ஒரு காட்சிப்படுத்துகிறோம், ஏஐயில் பண்ணுவோம், நீங்கள் வந்து சின்ன சின்ன துணுக்காக கவிதை எழுதுறீங்கன்னா அதை வந்து நம்ம பேசி, நான் பேசினாலும் பேசுகிறேன், இல்லை நீங்களே உங்கள் குரல் பதிவிலே பேசி அனுப்புங்க, அதை ஒரு வீடியோவை நம்ம மாநாட்டில் வெளியிடுவோன்னு சொன்னாங்க. அது நல்லா இருக்கு அந்த ஐடியான்னு சொல்லிட்டு நான் அதை வந்து எழுதினேன். சும்மா ஒரு மாதிரிக்காக ஒரு 2-3 கவிதை எழுதுனா ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவருக்கு. தம்பி இது ரொம்ப பிரமாதமாக இருக்கு, இதை வந்து ரொம்ப இதை விரிவுபடுத்துங்க, புத்தகமாகவே கொண்டு வந்து இதை புத்தகமாக கொண்டு வந்துருங்க, மாநாட்டில் இதை வெளியிட்டுருவோம், இது நல்லா நீட்டாக ஒரு விரிவுபடுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே நான் ஒரு 50 பக்கம் 60 பக்கத்தில் ஒரு சின்ன புத்தகம் போடலான்னு யோசிச்சு. அது தம்பிக்கும் தெரியும். ஆனால் அது புத்தகம் மரங்களை பற்றி நான் எழுத அது நிறைய செய்திகள், அரசியல் தொடர்பான செய்திகள் அதில் வந்து கிட்டத்தட்ட 128 பக்கம் அந்த கவிதையே போயிடுச்சு, புத்தகமே போயிடுச்சு. ஒவ்வொரு கவிதையும் மிக மிக முக்கியமான உலக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் மட்டும் இல்லை, பொதுவாக உலக அரசியலும் அந்த உள்ள அந்த புத்தகத்தில் சூழல் தொடர்பான அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு அந்த கவிதைகள்லாம். அது அங்கே அப்புறம் திரும்ப அந்த முழு புத்தகத்துக்கும் அப்புறம் அவர் படித்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் அந்த புத்தகத்தை அண்ணா அணிந்துலாம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் சூழலியலை பற்றி தொடர்ந்து உலக அளவில் பேசிக்கிட்டு இருக்க அவருடைய கட்டுரைகள், புத்தகங்கள் ஐயா கி வெங்கட்ராமனும் அதில் அணிந்துரை எழுதியிருக்காங்க, இயக்குனர் மு கலைஞரனும் அதில் வாழ்த்துறை எழுதியிருக்காங்க. அதனால புத்தகம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு பேசப்படக்கூடிய புத்தகம். இந்தியாவிலேயே சூரியல் தொடர்பான ஒரு புத்தகம் இருக்குன்னா அது இதை தான் இருக்கும். கவிதை புத்தகத்தில் தனித்தனி நூல்கள் எல்லா கவிஞர்களும் எழுதியிருப்பாங்க, எழுத்தாளர்கள் எழுதியிருப்பாங்க, சூழல் துறையில் எழுதியிருக்காங்க. ஆனால் கவிதை குறித்து, கவிதையா சூழலியல் குறித்து எழுதியிருக்கப்பட்டது, அதுவும் மரம் பற்றி முழுமையான தகவலோட இருக்கிற புத்தகமா அதை நான் பார்க்குறேன். அதான் தம்பி ரொம்ப பிரமாதமா அதை ஒப்பிட்டு எழுதி. இல்லை, அதுதான் இப்போ இந்த மரங்கள் குறித்து ஒரு கவிதை எழுதணும் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இதில் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருக்கீங்க, உலக நாடுகள் எல்லாமே வந்து மரங்கள் நட்டால் என்னென்னலாம் செய்யணும், மரத்துக்கு பிறகு தான் எல்லாமும் அப்படின்ற மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே வரீங்க. பிரான்ஸில் என்ன பண்ணுறாங்க மரங்களுக்கு, மற்ற நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப நியூசிலாந்துலேயே, சுவிட்சர்லாந்தில் திருமணத்துக்கு முன்பு மரம் நட்டு விட்டு தான் மனமேடைக்கே ஏறுவாங்க. ஒன்றும் மற்ற நாடுகளில் மரம் வெட்டினால் தண்டனையோடு தண்டத்தொகையும் இருக்குது. ஆப்பிரிக்காவில் மரம் நட்டா நோபல் பரிசு அங்கே கொடுத்தலாம். எல்லா நாடுகளும் பண்ணுது. ஆனால் இங்கே மட்டும் மரம் வெட்டு, அசோகர் நட்ட மரத்தை இந்தியா இன்னும் வெட்டி கொண்டே இருக்குதுங்க. அப்படின்றப்ப அசோகன் மரம் வச்சாரா இல்லையான்றது வேற விஷயம். அது வேற விஷயம். அந்த மரம் இப்பவும் இருக்குதா இல்லையானா அந்த கருத்தியல் இருக்குது இல்லை, அந்த பழமையே தான் ஒன்றும் அப்படியே இருக்குது. புதிதாக காடுகளை உருவாக்கவில்லை. இந்த மண்ணுக்கு இந்த சதுர கிலோமீட்டருக்கு இவ்வளவு காடுகள் இருக்கின்ற விதிமுறைகள் இதில் பின்பற்றப்படலை. நம்ம ஒன்றும் இதில் வந்து பின்தங்கி போயிட்டோடைய கருத்து ஆழமாக அதில் சொல்லி, இது எப்படி தோணுச்சு உங்களுக்கு இந்த மேற்கோள் காட்டுறது? இது நம்ம அந்த புரிதல், அந்த அரசியல், நம்ம தமிழ் தேசியம் குறித்த அரசியல் புரிதல் இருக்கிறதுனால தானே அது வருது. நம்ம இப்போ நீங்கள் சாலினி மாதிரி மருத்துவர் பேசுனாங்கன்னு சொன்னீங்க, அவங்க அரசியல்வாதியா பேசுறாங்க, நாங்க சக உயிர்களை நேசிக்கிறவங்களா நாங்க சீமானே அப்படிதான் பேசுவோம், அப்புறம் பேசுவோம். ஆமா, அதனால வந்து இப்போ இந்த அரசியல் குறித்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் உள்வாங்கின ஒரு படைப்பாளி வந்து எல்லா உயிரினுக்கும் சேர்த்துதான் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது மரம் பத்தி நம்ம எழுதணும்னு இல்லை, அது எல்லா உயிரையும் பத்தி எழுதலாம். அதுல மருத்துவம் நம்ம ரொம்ப முக்கியமா இந்த மாநாடு குறித்து இதை பத்தி வர்றதுனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம எழுதுறோம். இல்ல அது இல்லை, இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்க குறிப்பிட்டிருக்கிறது மலையும் மலையை சார்ந்த மரமும் இதெல்லாம் சார்ந்த இடமும் குறிஞ்சின்னு பேர் வச்சு வாழ்ந்த தமிழம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரமும் மலையை சார்ந்து எல்லாம் கொள்ளடிக்கிறது திராவிடத்தினுடைய துயரம்னு சொல்றீங்களா? இது ஏன் அந்த அரசியல் இதுக்குள்ள புகுத்துறீங்க? இல்ல அதான் நடைமுறைப்பா இல்ல இது அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த புத்தகம் எழுதுனா இப்ப கவி பாஸ்கர் தமிழ் தேசியம் பேசுறவரு, அதனால வந்து அவர் கவிதையில வந்து எப்பொழுதும் தமிழ் தேசிய திராவிடத்தை வந்து இது பண்ணி தான் எழுதுவாரு, கொஞ்சம் வந்து பட்டம் தட்டி தான் எழுதுவாரு எல்லாம் பேசுவாங்க. நம்ம உண்மையதான் எழுதுறோம். எல்லாருமே கவிதையில பொய் பேசுவாங்க, கவிதை வந்து பொய் பேசும், கவிஞர்கள் பொய் பேசுவான்னு சொல்லுவாங்க. என்னுடைய கவிதை உண்மையா இருக்குன்னு தான் நினைப்பேன். கவிதைங்கிறதே பொய் கிடையாது, உண்மைதான். உண்மை எழுதுறதுதானே கவிதை, அது ஏன் பொய்ன்னு வேற சொல்றாங்க? அதனால நம்ம வந்து உண்மையதான் எழுதியிருக்கோம். இப்ப நீங்க என்ன இருக்கு, மரம் இருக்கா, மரங்கள் காடுகள் இருக்கா, இப்போ மலைகள் இருக்கா? எதுவுமே இல்லையே, எல்லாமே வெட்டி சாய்ச்சிட்டாங்க. எல்லாம் நீங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில போய் பாத்தீங்கன்னா எல்லாமே பழங்குடி மக்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாமே இடிச்சிட்டு அங்க உள்ள மக்கள், அங்க வாழ்ந்த பழங்குடியினர்லாம் எல்லாரும் விரட்டிட்டாங்க. எல்லாரும் தார் சாலைகள் ஆக்கிரமிப்பு ஒரு பகுதி நடக்கிறதுனாலும் அந்த சொந்த மண்ணுல வர்ற மக்களே விரட்டிட்டாங்க. இதெல்லாம் எந்த ஆட்சிகள்ல செஞ்சது? இந்த 50 ஆண்டுகள் தான் இதெல்லாம் நடந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இல்லையே. ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் திராவிடம் வந்து நம்மளுடைய மூளையை கற்பழிச்சிருச்சு. அதனால மண்ணு போச்சு, நீர் போச்சு, சுற்றுப்புற சூழல் போச்சு, இதனுடைய எல்லா வளங்களும் போச்சு. இதெல்லாம் திராவிடம் தான் நடக்குது. தமிழனுடைய மூளையை வந்து சொல்ல வரீங்க? இல்ல பேசிய ஒரு 100 ஆண்டுகளாக தமிழர்களுடைய மூளையை திராவிட கற்பழிச்சிருச்சு. அப்படின்னா கற்பழிச்சுன்னா அந்த வார்த்தைக்கு உச்சையா இருக்கலாம். பேசிய கற்பழிச்சு மழுங்கடிச்சிட்டாங்க.
பேசி 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 அதுல மக்கள் மயங்கிட்டாங்க, தமிழர்கள் மயங்கிட்டாங்க. இப்பதான் அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. அந்த விழிப்புணர்வு கொடுத்ததுதான் தமிழ் தேசியம். அதுதான் நம்ம பேசுறோம். அதுதான் நம்மளுடைய படைப்புகள்ல வரும். வேணுக்கு முன்னே ஒருத்தவங்களை சுட்டி காட்டி நம்மளுக்கு அதுல என்ன லாபம் நம்மளுக்கு இருக்கு? உண்மையை பேசுறது தானே. அதுல என்ன இருக்கு? நம்மளுக்கு என்ன பிரச்சனை? திராவிடத்தை சொல்லி நம்ம அந்த தருணத்தை அந்த இடத்துல காடுகளுக்குள்ளாக, அந்த காடு வளர்க்கப்பட்ட காடு, அந்த காடுகளுக்குள்ளாக அந்த மேடையில நிற்கும் போது உங்களுடைய கவிதைகளும் அந்த சூழலும் அந்த இடமும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? என்ன உணர்வு ஏற்படுத்துனது? அதுக்கு காடுகள் மாநாடு நடத்துறாங்கன்னா நம்ம வேற நானும் தம்பி வேற ஒரு தம்பி எல்லாம் போனோம். அப்போ வந்து வழக்கமா நாம் தமிழர் கட்சி மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா அங்க இருக்கும், பக்கத்துல மரங்கள்லாம் இருக்கும், அப்படிதான் நினைச்சேன். ஆனா காட்டுக்குள்ளேயே போய் அங்க எப்படி உட்காருவாங்க? அதுவும் செம்மரக்காடு. அது நம்ம சைதை துரைசாமி ஐயாவுடைய காடு. அது 200 ஏக்கர் காடு. அந்த காடு செம்மரக்காடுகள் நடுவுல உள்ள வந்து ஒரு காலையில போனோம்னா அதுக்கு 3 மணிக்குள்ளே வெளியில போயிடணும். ஏன்? அதுக்கு பிறகுலாம் பூச்சிகள், அதே பாம்பு பூச்சி பாதைகள் ஒத்தையடி பாதை, இதுக்குள்ளதான் போய் அங்க இருந்த அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன மேடை, அந்த மேடையை விட்டு எல்லா மக்கள்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க வரிசையா. அந்த காட்டுக்குள்ள ஒவ்வொரு மரம் இடுக்குகள் அப்படியே உட்காந்தாங்க. நீங்க கேமரா வச்சு பெருசுப்படுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவ்வளவு பேர் இருந்தாங்க. அது ஒரு பெரிய நெகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த மாநாடு. ஆனா அங்க நிறைய பேர் அங்க வந்து பேட்டியெல்லாம் எடுக்கும்போது சொன்னாங்க, ஆனா வந்து எதிர்கட்சியில உள்ளவங்க, நம்மளுக்கு எதிராக அரசியல் பேசுறவங்க, அவங்களுடைய தொடர்புள்ள ஆட்கள், இவங்கெல்லாம் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தா சொல்றாங்க. இது எல்லாருமே இந்த மாநாட்டை வந்து ரொம்ப விரும்புறாங்க. இதை வந்து உள்வாங்கிட்டாங்க இந்த மாநாடு. இப்போ சீமான் வந்து எல்லாம் பேசுறா, மாற்று கருத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி மாநாடு மாடுகளுக்கு மரம் நடத்துறது, மரங்களுக்கு மரம் நடத்துறது, தண்ணீர்களுக்கு மரம் நடத்துறது, மலைகளுக்கு மரம் நடத்துறது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பதா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நெகிழ்ச்சியா இருந்தது. அடுத்தது தம்பி தமிழ் செல்வராசன், உங்ககிட்ட வரேன். நீங்க அதுக்கு வந்து ஒரு அணிந்துரையா, அது விளக்குறையா, பாராட்டு உரையா ஒன்று எழுதியிருந்தீங்க முகநூல்ல. அது முடக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதை வந்து எனக்கு படித்த உடனே அன்னைக்கு ஒரு பயணத்தின் அப்பதான் ரயில் பயணத்தில் தான் அதை படிக்கிறேன். படிச்சுட்டு உங்கள்கிட்ட உடனே பேசினேன். அதை பற்றி நானும் பதிவு போட்டிருந்தேன். பொதுவாக ஒரு கவிதை புத்தகத்தை அதில் வந்து சொல்லிட்டு போகிறதுன்றது வேறு. அதை வாழ்த்தி பேசுறது, அதை பாராட்டி பேசுறது, இல்லை அதில் இருக்கிற நிறை குறைகளை வந்து சொல்லி எழுதுறதுன்றது ஒரு வேறு. இந்த மரங்கள் குறித்து உலக அளவில் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், கவிஞர்கள், மிக பெரும் முன்னணி நிபுணர்கள், தலைவர்கள் சொல்லக்கூடிய சூழலியலாளர்கள், இவங்க எல்லாருமே மரங்களை பற்றி என்ன பேசலாம் ஒரு பெரிய ஒரு தொகுப்பை எடுத்து அதை எடுத்தோடனே வலம்புரி ஜான் அவர்களுடைய ஒரு கவிதை வந்து மரம் கனத்தாதான் கவிதை, மரம் இதுனா தான் கவிதைன்ற ஒரு வார்த்தை வந்து மேற்கோள் காட்டுறீங்க. வைரமுத்துனுடைய மரம்தான் மனிதன் மரம்தான் அப்படின்ற ஒரு கவிதை தொடங்க அதை போடுறீங்க. அதை சொல்லிட்டு ஒரு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் துன்பத்தின் பூக்கள் ஒரு கவிதை, வள்ளுவர் மேற்கோள் காட்டுறீங்க, கபிலருடைய குறிஞ்சி பாட்டை மேற்கோள் காட்டுறீங்க, டேவிட் கிறிஸ்டல், இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு 10 பேருக்கு மேலே வருது. இது எப்படி, இதை இவ்வளோ மேற்கோள் எப்படி எடுக்கிறீங்க? நீங்கள் ஏற்கனவே நிறைய ஆங்கில புத்தகத்திலே மூழ்கி இருக்கிற தம்பின்னு தெரியும். இவ்வளவு எப்படி ஒரு கோரிக்கையாக எடுத்து கொண்டு வந்து இந்த மரம், இந்த இதுதான் வாழ்க்கை, இதுதான் மரம், இதுதான் அவசியம், இதுதான் தம்பி கவிதையில் சொல்லியிருக்கிறாருன்னு எப்படி நீங்கள் சொல்ல வர இந்த நோக்கம் எப்படி வந்தது? அது நோக்கம் ஒன்றும் இல்லைங்க. அது தொடர் வாசிப்பு. ஆங்கிலம் மட்டும் இல்லை, தமிழ் முழுமையாக வாசிச்சாதான் ஆங்கிலம் வாசிக்க முடியும். தமிழ் கவிதைகள் நம்ம தொடர்ந்து நிறையா கவிக்கோ அப்துல் ரஹ்மான், வலம்புரி ஜான், இப்படிப்பட்ட மனிதர்களோட வாசிக்க நம்ம தொடர்ந்து வாசிப்பு தான். அது அதன் அடிப்படையில் ஏன் இதில் வந்து அண்ணனுடைய புத்தகம் மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கவிதை என்பது இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதுதான் கவிதை என்பதை பல பேர் எழுதிட்டே வராங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கிற பல கவிதைகள் அப்படிதான் வருது. அவர்கள்லாம் கவிஞர்களாக கொண்டாடப்படுகிறார்கள். வலம்புரிஞ்சார் சொன்ன அந்த கருத்தியெல்லாம் எப்பொழுதும் வருவதில்லை கவிதை, இதயம் கணத்தால் வருவது கவிதை. அப்ப இதயம் கணக்குதுன்னா நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உறவுல இருக்கும்போது வருவது மட்டும் கணத்தல் அல்ல, இந்த சமூக சீர்கேட்டை தன் இதயம் கணக்கும் போது எழுதுறாங்கல்ல, அந்த கவிதை தான் உலகத்தினுடைய ஒப்பற்ற கவிதைகள். எல்லா உயிர்களுக்குமாக பேசக்கூடிய ஒரு கவிஞன் வரான்னா அந்த கவிஞன் தான் உண்மையான ஒரு கவிஞன். அதுல வந்து கவிபாஸ்கரனுடைய எல்லா கவிதைகளும் எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் வாசித்த பொழுது இந்த மண்ணில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சமூக சீர்கேடுகளுக்கும் நீங்க 2009க்கு முன்னாடில இருந்து எடுக்கணும். ஈழத்துக்காக அவர் எழுதிய கவிதைகள் நீங்க எடுத்து வாசிச்சாங்கன்னா பிள்ளைகள் அவரை விட யாரும் பெருசா எழுதியிருக்க முடியாது. கீழடி பிரச்சனை வந்துச்சுல்ல, அதை பத்தி கவிதை எழுதியிருக்கிறார். அப்ப இது எல்லாம் போய்கொண்டே இருக்கும்பொழுது இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறது. அதுல மரத்தை மட்டும் தனிப்பட்ட முறையில கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை வாசிக்கும் பொழுது எனக்கு இப்ப மறந்தான் நீங்க வைரமுத்தை சொன்னீங்கல்ல, அந்த வரிகள் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்திலிருந்து எடுத்தது அவர்.
அவர் ஒரு கவிதையில மிக முக்கியமான உலக புகழ்பெற்ற ஒரு கவிதையில அவர் பதிவு பண்ணியிருப்பார். அந்த ஒரு வரியை எடுத்துக்கிட்டு அவர் கவிதை புனைகிறார். ஆனா இங்க வாசிக்கிறவங்க அது ஒரு பெரும் கவிதையாக, அப்ப ரொம்ப நீண்டமா வாசிக்கக்கூடியவங்களுக்கு தெரியுது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. அதுல எதுலையுமே மாறுபடாம, ஆனா உலகத்தினுடைய ஒப்பற்ற சூழலாளர்கள் எழுதக்கூடிய கவிதையை எங்க தஞ்ச மண்ணுல பிறந்துட்டு தஞ்ச மண்ணுல இருந்து அந்த மண்ணினுடைய வாழ்வியல் முறையை உட்கொண்டு வார்த்தைகளும் எதோடையும் இந்த கவிதை எதோடையும் சார்ந்து இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே இந்த மண்ணினுடைய வாழ்வியல் அரசியலை உட்கொண்ட பிறகு எழுதப்பட்ட கவிதைகளா இருக்கு. அப்ப அதுதான் அந்த நம்ம ஒப்பீடு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கவிதைகளையும் நீங்க சொல்லக்கூடிய 18ஆம் நூற்றாண்டில் வந்த பிரெஞ்சு கவிதைகளர்லயே மிக முக்கியமான கவிஞர் சாகில் போதேலார் அவர்கள், அவங்க எழுதியிருக்க கவிதையை நம்ம ஒப்பிட்டு பேச வேண்டியிருக்கிறது. ஏன் இந்த கவிதை ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நீங்க சொன்னீங்க லாங்குவேஜ் டெத்ன்னு சொல்லிட்டு டேவிட் கிறிஸ்டல் எழுதின ஒரு புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கவில்லை என்றால் உங்களுடைய வழக்காடு மொழி அழிந்து போய்விடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மொழியே அழிந்து போயிடும். அதுக்கு ஆராய்ச்சி, மொழி அழிஞ்சா இனம் அழிஞ்சிடும். அப்ப சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்தில் அண்ணா கவி இது நமக்கு தெரிஞ்ச அண்ணங்கிறதுனால நான் அப்படி யாரையும் அவ்வளவு சீக்கிரம் எழுதிட மாட்டேன். என்னன்னா உலகத்தின் இந்த புத்தகம் மொழிபெயர்த்து உலகத்துல பரப்பப்பட்டுருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்தினுடைய உயரிய இலக்கிய பரிசை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது. நான் இந்தியாவினுடைய சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்ற சில கவிதை புத்தகங்களை வாசிச்சிருக்கேன். வாசிட்டு எனக்கு அவங்க கொடுத்த பொழுது இது கவிதையா நான் கேட்டிருக்கேன். அவங்கள்ட்ட விருது பெற்றவங்கள்ட்டே நான் கேள்வி எழுப்பியிருக்கேன். அவங்க என்ன பெரிய திமிரானவெல்லாம் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது கவிதை என்பது பொதுவா நீங்க ஒருத்தரை பாராட்டியே எழுத மாட்டீங்க, அவ்வளவு சீக்கிரமா நான் அது வராது. காரணம் என்னன்னா சரியா இருக்கணும்னு நினைப்பேன். ஏன் பாராட்டப்படணும் அப்படின்னா, இந்த சமூகத்துக்காக தன் எழுத்தையும் பேச்சையும் அவங்க பயன்படுத்தணும். அவங்கள மட்டும்தான் நான் ஏற்றுக்கொண்டு பயணிச்சிருக்கேன். அந்த வகையில அண்ணன் கவிபாஸ்கனுடைய இந்த கவிதை தொகுப்பு என்பது உலகத்தினுடைய ஒப்பற்ற ஒரு சூழலியல் கோட்பாட்டுகளை வலியுறுத்தி ரைட்டிங்ல பல ரைட்டிங் இருக்கு. இப்ப ஐயா வெங்கட்ராமன் ஐயாவை பத்தி அண்ணா குறிப்பிட்டாங்க. குறிப்பிடும் பொழுது ஐயா பொலிட்டிக்கலி என்வால்மெண்ட் பொலிட்டிக்கல் ரைட்டிங், அதாவது சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிக்கப்படுது என்பதை உலக அறிவுகளை எடுத்துக்கொண்டு அதை கட்டுரைகளா வரையக்கூடியவர் ஐயா வெங்கட்ராமன். ஆமா ஆமா, சூழலியல் மட்டும் இல்ல, இசையிலும் மிகப்பெரிய ஒரு வித்வான். தெரியுமா? உங்களுக்கு தானே தெரியாது. எனக்கு இசையை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். பத்மா சுப்பிரமணியன் நாட்டியமே உங்களுக்கு பரத முனிவர் பொறுத்தவரை சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுன்னு ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பினாங்க. அதுக்கு மறுப்பாக ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன். லைன்ஸ் மீடியால வந்திருந்தது. அதை பார்த்துட்டு புதிய தமிழர் கண்ணோட்டம் படிச்சுட்டு, தம்பி நீங்க என்ன தொடர், நீங்க இவ்வளவு மேற்கோள் காட்டி இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க, நீங்க யாருன்னு கேட்டாரு. அப்ப நீங்க அடிப்படையிலேயே மியூசிக் அப்படியா அப்படின்னு அவங்க குடும்பமே கலை குடும்பம், இசை குடும்பம்ன்றது அப்பதான் சொன்னாங்க. மிருதங்க கலைஞர், பொண்ணு பரதநாட்டியம், கிளாசிக்கல், அப்புறம் இந்த வாய்ப்பாடு இதெல்லாம் அதுக்குள்ளதான் வருது அப்படின்னு நிறைய விளக்கியிருந்தாரு. அதனால இசையிலும் மிகப்பெரிய நாமம் வந்தது. இல்ல, நம்ம அந்த சுற்றுச்சூழலை பத்தி எழுதுற ரைட்டிங், ரிசர்ச் ரைட்டிங் இருக்கு. அதை இல்லாம போயட்ரியில சுற்றுச்சூழலை பத்தி கவிதை எழுதுவது ஒண்ணு. ஆனா தான் வாழும் வாழ்வியல் கூறிலிருந்து இங்க நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் ஒப்புமைப்படுத்தி அதை போயட்ரி பொலிட்டிக்கலா மாத்துறது இருக்குல்ல. ஒரு கவிதை அரசியல் கவிதைகளையும் சுற்றுச்சூழலையும் உள்ளடக்கி எழுதுவது இருக்குல்ல, அந்த மாதிரி யாரும் எழுதலை. இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு எழுதப்படலன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய வாசிப்புக்கு உட்படுத்தி அப்படியாப்பட்ட கவிதை தொகுப்பு. ஏன் அப்படின்னா, இப்ப தஞ்சாவூர் மண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஓரளவு. அங்க இப்ப நேத்து கூட நான் ஒரு இறப்புக்கு போயிட்டு வந்தேன். இறப்புக்கு முடிஞ்ச பிறகு முக்கியமான அவங்க தலைமாட்டுல எல்லாத்துலயும் ஒரு மரக்கன்று நட்டுவாங்க. அந்த மரக்கண்டை திரும்ப அதை பயன்படுத்தி அது ஒரு மரமா மாத்துவாங்க. அதை அண்ணன் கவிதையில பதிவு பண்ணியிருக்கிறார். இது எதோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதுன்னா, வில்லியம் வேர்ட்ஸ் யூட்ரின்னு ஒரு ஆங்கில கவிதை எழுதினார். அந்த ஆங்கில கவிதையை திரும்ப இன்னொருத்தர் ரிசர்ச் பண்ண போகும்போது ஒரு 8 மரம் நட்டிருக்காரு. அந்த ஒரு மரம், ஏதோ ஒரு மரத்துல அவரை புதைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு மரம் தான் அவரோட கல்லறையா இருக்கு. எங்க பாருங்க, தஞ்சாவூர் மண்ணில இருந்து இங்கிலாண்டோட ஒப்பிட்டு ஒரு எழுதியிருக்காரு. அது அண்ணன் படிச்சிருக்காரா வாச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல, அந்த ஆராய்ச்சிக்கு நான் போல. ஆனா என் மண்ணில் வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை உலகத்தில் ஒப்பற்ற சூழல் கவிஞராக போற்றப்பட்ட வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தும் ஒரு மரத்தின், அவருடைய கல்லறை என்பதே ஒரு மரம் தான் அப்படிங்கிறத எங்க மண்ணினுடைய ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார் அண்ணன். எனக்கு அதை படிச்சவருக்கு அண்ணன்ட்ட நான் அதை வெளிப்படுத்திக்கல. நான் அதை வாசிக்கும் பொழுது எனக்கு மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு, உண்மையிலேயே ஒரு தெரிஞ்சு எழுதியிருக்காரா இல்ல தெரியாம எழுதியிருக்காரா, எனக்கு ஒரு அசை போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் திரும்ப ஒரு இடத்துல போய் பாக்குறேன்,
அந்த பிரெஞ்சு கவிஞர் சொன்னாரு, அண்ணன் வந்து தெரிஞ்சு எழுதிருந்தா வைரமுத்து மாதிரி நானும் எடுத்த மாதிரி ஆயிரும். அதுதான் நான் அசை போடணும்ல. நான் வந்து ஒருத்தவங்களை பொன்மையில அண்ணன் வாசிச்சு எழுதியிருக்காரா இல்லையானுங்கிறது அசை போட்டுன்னா பல கவிதைகளை புரட்டிக்கிட்டே இருக்கேன். அது அண்ணன் கொடுத்த உடனே நான் வாசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த பிரெஞ்சு கவிஞர் எழுதுறவர் அவர் வந்து ஒரு தலைப்புல ஒரு விடயத்தை எழுதியிருக்கிறாரு. அண்ணனும் அதை ஒட்டி ஒரு தலைப்புல எழுதுறாங்க. அவரு 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கவிஞர், கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு துன்பத்தின் பூக்கள் அந்த புக்கு அது பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஆச்சரியமா போயிருச்சு. அப்ப இந்த மண்ணினுடைய மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த சுற்றுச்சூழல்னால என்னென்ன தகவல் நடக்குதுன்னா, ஒருத்தர் வந்து அரசியலும் உள்நோக்கி இருக்கிறார். ஒரு கவிஞர் என்பவன் இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பா இருக்கணும். அட இந்த சமகாலத்துல எத்தனையோ கவிஞர்கள் வந்து பிறந்த நாளுக்கு புகழ்பாட போயிடுறாங்க, தன்னுடைய வருமானத்துக்காக புகழ்பாட போயிடுறாங்க. இப்படி இருக்கிற கவிஞர்கள் சமகாலத்துல இப்ப வந்து நீங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கவிதைகள் ஐயா புனைந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களும் ஒரு காலகட்டத்துல புகழ்பாடுவதற்கு சில இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மண்ணினுடைய சீர்கேட்டை இந்த அரசியல்ல இந்த பக்குவத்துல ஒரு மனிதன் கவிதையாக புனைந்திருக்க. நீங்க அந்த புத்தகத்தை வந்து வெறும் 128 பக்கமா பார்க்க முடியாது. அதுக்குள்ள பல அத்தியாயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதை நான் அண்ணன்ட்ட வந்து சொல்லியிருக்கேன், என்னன்னா இதை தயவு செய்து பல மொழிகள்ல மொழிபெயர்க்க வேணும். மொழிபெயர்த்துச்சுன்னா இது பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். இந்த மாதிரி நீங்களே எடுத்து செய்யுங்க. இல்ல அது பேசிக்கிட்டு இருக்கோம், அதை செய்யணும். அது அதனாலதான் எனக்கு மனம் நெகிழ்ந்து இந்த சமூகத்துக்கான ஒரு முக்கியமான படைப்பு இது. நீங்க வந்து பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க, அதுல அரச மரம் பயன்படுத்துறாங்க. ஆனா ஏன் அரச மரம் நடுலன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியாவினுடைய உயரிய சிவிலியேஷன் அவார்டு, இந்தியாவினுடைய உயரிய விருதே பாரத ரத்னா தான். அந்த பாரத ரத்னாவுல வந்து அரச மரம் இருக்கு. ஆனா நீங்க அரச மரம் நட்டீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாரத இந்தியாவில் கொடுக்கப்படும் பாரத ரத்னா விருதில் அரசியலை இருக்கிறது, ஆனா இந்தியா ஒரு முறை கூட அரச மரம் நட்டதே இல்லை அப்படின்னு எழுதியிருப்பேன். அப்ப பாருங்க, கேள்வி யாருக்கு எழுப்புற சாகிதா அகாடமி விருதுகள் கொடுக்கப்படுது இல்லையா? இந்த விருதுகள்ல எழுதப்பட்ட பல கவிதை தொகுப்புகள் சமூக சீர்கேட்டை ஒப்புமைப்படுத்தி எழுதுறது அல்ல. அதுக்கான வந்து தேர்வாளர்கள் போகும்போது சம்பந்தப்பட்டவங்களே தேர்வு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப இடையில நான் ஒரு புத்தகம் கூட வந்து அதை நான் விமர்சனம் செய்யல. அப்படி இருக்கும் பொழுது இப்படியாப்பட்ட புத்தகங்கள் இந்த மண்ணினுடைய சமூக சீர்கேட்டுகளை, இன்னொன்னு இந்த வாழ்வியல் கூறுகளில் வாழ்விடங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி நெஞ்சம் கனத்தால் வந்ததுதான் கவிதை அப்படிங்கிறாங்களே, அந்த கவிதையை அண்ணன் புனைஞ்சதுதான் எனக்கு பெரும் மகிழ்வா இருந்தது. அதுக்காக தான் அதை எழுதி அதுக்காக தான் அதை நான் எப்பயோ படித்ததெல்லாம் உட்காந்து நான் அந்த கட்டுரை எழுதுறதுக்கு எனக்கு 4 மணி நேரம் எடுத்துருச்சு. சாப்பிட கூட இல்லை, வீட்டுல திட்டே விட்டாங்க, தங்கச்சி திட்டாங்க. அன்னைக்கு ஒரு பயணம் வேற மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அவசரமா எழுதி விட்டு நான் இங்கேருந்து ஓடி என்னுடைய தங்கை வந்து ஏன் டல்லா இருக்கீங்கன்னு கேட்டாப்புல, மத்தியானம் சாப்பிடல, இல்லம்மா உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன், பல விடயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியதுன்னா அப்புறம் தான் அது நீங்க எடுத்து போட்டதை எடுத்து நான் அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் தான் அது கொஞ்சம் கோபம் தணிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தங்கச்சி அன்னைக்கு பயணம் வேற 2 பேரும் சேர்ந்து தான் பெங்களூருக்கு போயிட்டு இருந்தோம். ஆமா, தம்பி போட்டிருந்ததா எனக்கு அந்த இதுல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனா அதை நான் பார்த்தா முகநூல்ல அது போகல. அதுக்கு பிறகுதான் அதை பிளாக் பண்ணிருந்தாங்கன்னு தெரியும். ஆனா நீங்க அண்ணன் அனுப்பி விட்டது வந்து எனக்கு வந்திருந்தது. அதுதான் பார்த்துட்டு தான் எனக்கு பல பேர் போன் பண்ணி பேசுறேன். நான் நிறைய முறை தமிழ் சிலபஸ் வியப்பேன். என்ன விடுங்க, எதுவும் பேச மாட்டாரு. இவ்வளவு வருஷமா வராரு என்னை பத்தியும் பேச மாட்டாரு. இந்த நிகழ்ச்சியை பற்றி எதுவும் பேச மாட்டேன். இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சில இது சண்டை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க கூட உட்காந்து. இது சரியில்லை, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கணும், இப்படியே தான் எப்போ எடுத்தாலும் வந்தால் ஏழ்றதாங்க. என்னடா அந்த புள்ள இவ்வளோ எழுதியிருக்குது. நான் உட்காந்து மெனக்கிட்டு படிச்சுட்டு இதை கூப்பிட்டு பெரிய விஷயம் தம்பி, நல்ல விஷயம்னா அந்த அளவுக்கு ஒரு எழுத்து வந்து அவரை பாதித்து, அதுதான் விஷயம். அதுதான் முதல்ல ஒரு கவிதை வந்து பாதிக்கும் போது தான் அது நம்ம சமூகத்தினுடைய சீர்கேட்டை அது பேசு பொருளாகன்றது. இது எல்லா இதுமேங்கயா. இது இன்னொன்று என்னன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி எழுதுறதுக்கு வாய்ப்பு பல வேலைகள்ல உள்ள ஒரு அண்ணன் நேரில் இப்போ உங்க கூட நெருக்கமா இருக்கிறதுனால எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு வேலை பழுவில் இருக்கீங்க. அந்த வேலை பழுவிலையும் ஒருத்தரை தூண்டுவது இருக்குல்ல, அது உண்மையிலேயே அதை சீமானண்ணா வந்து நீ எழுதி அதை வெளியிட்டாகணும்னு சொன்னது இருக்குல்ல, அந்த கவனம் நிறைய இருக்கு. ஆமா, ஒரு 2-3 கவிதைகள் மட்டும் அது இப்பொழுதே எனக்கு தெரியும் பர்சனலா எழுதி அனுப்புறாங்க, வாய்ப்புங்க எழுதி கொடுங்க தம்பிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அது ஒரு புத்தகமா மாற்றணும்னு கிட்டத்தட்ட எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க அண்ணன் சொல்லிட்டாங்கிறதுக்காக உட்கார்ந்து அதை படைச்சு அவ்வளவு வேலைகள் சிரமத்துக்கு மத்தியில உண்மையிலேயே இது எல்லா இதுவும் வந்து உண்மையிலேயே அண்ணன் சீமானுக்கு தான் சாதனை. பொதுவாகவே இந்த எழுத்து புத்தகம்ல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. ஆமாம், நான் யாரும் என்னுடைய மனைவிக்கு கூட கடைசி கட்டமாக ஒரு பகுதியெல்லாம் எழுதி முடிச்சு திரும்பவும் பண்ணும்போது தான் நான் வாசிக்க கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த தகவல் என்னை சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாது, இவர் உள்பட யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த தகவல் எனக்கு வந்த உடனே இந்த மாதிரி புத்தகம் நளினி கூட்டி எழுத வேணும் அப்படின்னு ஒரு வேலை தொடங்கியிருக்கணும்னு
நான் இருக்கிறேன் கூட என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், முதல்ல துணிஞ்சு எழுது. அப்போ ஒரு நெருக்கடிக்குள்ள இருந்த நேரம் அது. நான் துணிஞ்சு நீங்க எழுதுங்க ஐயா பார்க்கலாம், சிறப்பா கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி அந்த புத்தகம் வெளியிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, வெளியே வரும்போது இந்த பேரை முன்ன பின்ன போடுறதுல பெரும் சிக்கல் எனக்கு. எல்லாம் பார்த்தா பிரம்மாண்டம் பெரிய பெரிய வைகோ அவர்கள் இருந்துட்டு, திருமாவளவன் அவர்கள் இருந்துட்டு, நெடுமாறன் ஐயா வந்து எல்லாம் மிக பெரும் ஆளுமைகள் எல்லாம். இதுல யாரை போறது யாருன்னு ஒரே வார்த்தை சொன்னார் தெரியுங்களாங்க, என்ன நீங்க பேரை கடைசியில கூட போடுங்க, இல்லை போடாட்டி போனாலும் போங்க, புத்தகம் வரணும், நான் வரேன் இதுக்காக, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இதுதான் சீமான். பல விமர்சனங்கள் நானே அவர் சமயத்துல பேசியிருக்கிறேன், விமர்சனங்கள் இருக்குது, அது வேற. ஆனா புத்தகங்கள் ஒரு ஆவணத்தை கொண்டு வரணும், இப்படியான பதிவு பண்ணணும்னா ஊக்கப்படுத்துறது, துணை நிற்கிறது அவருடைய குணாதி. எல்லா புத்தகத்தையும் அப்படி நின்னார் அவர். இப்போ நம்ம இந்த கவிதையை பற்றி உங்ககிட்ட உருக்கமாக பேசியிருந்தோம். அந்த அதுக்கான அந்த எழுத தூண்டுற அந்த உலக புகழ்பெற்ற கவிஞர்களை ஏன் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்கின்றது நான் சொல்லியிருந்தேன், பேசுனீங்க. மரத்தின் அவசியத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த உரையாடலே இருந்தது இந்த 25 நிமிடம் நினைக்கிறேன், கரெக்டா? ஆனால் ஒரு பிரபலமான மனநல மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவர்கள் வந்து பார்த்தா ஒரு இது கேட்குறாங்க, மரங்களுக்கு வந்து கட்டி பிடிச்சி பேசுகிறாரு, இதெல்லாம் எப்படி பார்க்குறோன்னா உணர்ச்சி இருக்குன்னா அதெல்லாம் இருக்குது தான், அதுக்கு ஒரு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, மரங்களா ஓட்டு போட போகுதுன்னு கேட்குறாரு. ஆப்கானிஸ்தானத்தில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தால் இங்கே ஓட்டு விழுந்துருவாங்களுக்கு, அப்படித்தான் இருக்குது, கேனத்தனமாக இருக்குன்ற ஒரு வார்த்தை. மரங்களுக்கிட்ட வந்து யாராவது போய் பேசிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா? மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குற பிரச்சாரத்தைன்னு அப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க, இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு, ஒரு விழிப்புணர்வு மாதிரி எடுத்துக்கலாம்ல, திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிற விதமாக செய்யறது தானே இந்த நோக்கம்னா. இப்போ திரும்ப பேச பொருளாக மாற்றப்படணுன்றதே ஒரு மனநோய். அது சரியான ஒரு மனநல மருத்துவரை அவர் பார்த்துக்கணும். சீமான் ஒரு மனநோயாளி அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்றாரு. மரங்களை பற்றி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கற்றறிந்தவர்கள் எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு நீங்க மேற்கோள் காட்டியிருக்கீங்க உங்களுடைய எழுத்துல, நீங்களும் பேசியிருக்கீங்க. இப்போ அந்த அம்மையார் பேசுனதுக்கு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க. ஒரு கவிஞராக உங்க பார்வையில் அவங்களுடைய விமர்சனம் எப்படி? மனிதர்களையோ சக உயிர்களையோ அவங்க வாக்காளர்களா மட்டும்தான் பாக்குறாங்க, இல்ல அவங்க ஒரு மருத்துவர் தானே, மனநல மருத்துவர் தானே. தொல்காப்பியர் 6ஆம் அறிவு மனம்னு சொல்லியிருக்காரு. நீங்க மனிதர்களை இன்னும் வாக்காளராக பாக்குறீங்க, அப்போ உயிர்களையும் வாக்காளராக பாக்குறீங்க. இல்ல 6ஆம் அறிவு இல்லைன்றீங்களா? அப்ப அது இல்லாம தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அறிவு கடுமையான மனம் என்ற 6ஆம் அறிவுங்கிறது இவங்களுக்கு பகுத்தறிவு 6ஆம் அறிவா இருக்கலாம், 6ஆம் அறிவு பகுத்தறிவா இருக்கலாம். தொல்காப்பியர் சொன்னது நம்ம முறைப்படி, தமிழ் முறைப்படி 6வது அறிவு வந்து மனம்தான். அந்த மனத்துக்கு மருத்துவம் பார்க்குறவங்க பேசுற பேச்சா இது? இப்ப சக உயிர்கள் எல்லாமே ஓட்டு போடுறதுதான், ஓட்டு மட்டும்தான் உங்களுக்கு தேவை. சீமான் என்ன சொல்றாரு, மரம் நடுறாரு, மரங்களுக்கு மாநாடு நடத்துறாரு. மரம் ஓட்டு இல்ல, மரம் உயிர்ன்றாரு. அதுதானே, அதான் மரம் எங்களுடைய உயிருங்கிறாரு. அவர் வந்து அதை ஓட்டா பார்க்கல, உயிரை தான் பாக்குறாரு. அப்ப நீங்க இதை ஓட்டா தான் பாக்குறீங்க, எல்லாத்தையும் நீங்க ஓட்டா தான் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க அந்த இடத்துல தானே இருக்கிறீங்க. திராவிட வந்து ஓட்டா தான் பார்க்கும், தமிழ் தேசியம் தான் எல்லாத்தையும் உயிரா பார்க்கும். ஏன்னா தமிழுடைய அறம் வந்து உயிர்மை நயம் தானே தமிழுடைய அறம், எல்லாத்தையும் அப்படிதான் பார்க்கும். சீமான் என்ன சொல்றாருன்னா, நான் ஓட்டுக்கானவன் இல்லை, இந்த நாட்டுக்கானவன் சொல்றாருல, அதுதானே அது, அப்படிதானே நீங்க பார்க்கணும். எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசியல் இருக்குதுன்றாரு. ஆமா, அதுங்களும் வாழணும், அதுங்களும் தண்ணி குடிக்கணும், அதுங்களும் மரம் சுவாசிக்கணும், அதுங்களுக்கு காற்று வேணும். இப்போ தண்ணி இல்லாத எத்தனை ஜீவராசிகள் ரோட்ல வந்து நின்று தவிச்சு விழுந்து போகுது, நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குது. நாளைக்கு நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்தது, நம்ம வந்து ஒரு பெட்டியில வச்சு அடிச்சிட்டு ஆடு மாடுகள் பறவைகள்லாம் எங்க போகும்? அதுவே எங்க போகும்? அந்த கேள்விக்கு இன்னும் புரியல. அதுதான் மனநோயாளி மருத்துவமா, அவங்களுக்கு தான் மனநோய் இப்ப இருக்கு. இப்ப நாளைக்கு இப்ப காற்று மாசுபட்டு இருக்கு. இப்ப இந்தியாவில் சுற்றுப்புற சூழல் காற்று மாசுபட்டது அதிகம். டெல்லியில இப்ப அங்கங்க இப்ப வந்து ஆக்சிஜன் குடியை வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அந்த ஆக்சிஜன் குடுவை மனநோயாளி சாலினி தானே போடணும். அப்ப அந்த காற்றுக்கு மாநாடு நடத்தணும்ல, ஆக்சிஜனை சுத்தமா வச்சுங்க, சுற்றுப்புற சூழல் சுத்தமா வச்சுங்க, காத்து மரம் நடுங்கன்னு சொல்லி தானே ஆகணும். இல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு வேற ஒருத்தர் தனியாக வருவாங்க. அரசியல் செய்யக்கூடிய சீமான் வந்து அரசியல் ஓட்டுக்கு அரசியல் தான் செய்யணும். இப்படி மரங்கள் பேசுவது கேனத்தனம். அரசியலுங்கிறது ஓட்டுக்காக மட்டும்தான் அரசியல், அதான் கேனத்தனம் சொல்றாங்க அவங்க. அதுதான் தவறு. அதுதான் அவங்களுக்கு தான் மனநோய். எங்களுக்கு மனநோய் கிடையாது, அவங்களுக்கு தான் மனநோய். மனநோயாலே இப்ப மனநோய் மருத்துவர்கிட்ட போகணும். அது எந்த மருத்துவர்கிட்ட போறாங்களோ போகட்டும், நம்மளுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு தான் பெரியார் இருக்காரு, பெரிய மருத்துவர் இருக்காருல்ல, அந்த மருத்துவர்கிட்ட போகட்டும். அவருக்கு தான் மருத்துவர் மனநோய், அவங்க மனநோயை சரிப்படுத்த பெரியார் இருக்காரு. அவரு தான் எல்லா பெண்களுக்கான தீர்வு எல்லாம் சொல்லியிருக்காருல்ல பெரியாரு. இப்போ அதை படிச்சு அவங்க அதை சொல்றதுக்கு தான் ஆட்கள் நிறைய இருக்கு. அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் மனநோய், எங்களுக்கு மனநோய் இல்லை. சக உயிர்களை நேசிக்கிறது தான் எங்களுடைய மனம்.
எங்களுக்கு அது நோய் கிடையாது, எங்களுடைய மனமே அதான், சக உயிரில் நேசிக்கிறது தான். ஒரு பிரபலமான மருத்துவர், அறியப்பட்டவர், சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நாமளாம் அவங்க சந்திக்கிறப்ப பேட்டி எடுத்திருக்கிறோம். ஒரு நாகரிகமாக ஒரு அணுகுமுறை, வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறதுல ஒரு இது இருக்குது. ஒரு அறியப்பட்ட ஒரு தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, அதனுடைய தலைவர், லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு பற்றை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர் போகிற போக்கில் ஒரு கேனைன்னு சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல, அவங்க நேசிக்கக்கூடிய தலைவர்களை அப்படி திருப்பி சொன்னால் சரியாக இருக்கும். அரசியல் பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கவிஞராக உங்கள் கோவம் எப்படி இருக்கும்? அதானே அவங்க அப்படிதானே அவங்க அவங்களுடைய பாசறை அப்படிதானே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை அப்படிதான் பேசுவாங்க. அதில் நம்ம அதுக்கு நம்ம பதிலே சொல்ல வேண்டியதில்லை. அது எனக்கு பேசுறதும் எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. ஏன்னா அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பொண்டாட்டிக்கு, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, பொண்டாட்டிக்காரன் பொண்டாட்டி அடிச்சா திண்ணையில அடக்கம் தேம்பி அழுவானா. நல்ல நல்ல கவனமகளுங்க. பொண்டாட்டிக்காரன் பொண்டாட்டி அடிச்சா திண்ணையில கிடக்கிறவன் தேம்பி அழுவானா. எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய மண்ணை, எங்களுடைய சக உயிர்களை, எங்களுடைய நீரை, எங்களுடைய காட்டை, எங்களுடைய உயிர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம், மதிக்கிறோம். அதுக்காக நாங்கள் நிகழ்வு நடத்துகிறோம், அதை நேசிக்கிறோம். அதுவும் சக உயிர்னு நாங்கள் கொண்டாடுறோம். உங்களுக்கு ஏன் பிரச்சனையா இருக்கு? நீங்க ஏன் அதுக்குள்ள உங்க அரசியல் திணிக்கிறீங்க? திண்ணையில இருக்கிறவங்க, ஆமா, திண்ணையில இருக்கிறவங்க ஏன் அழுவாங்க சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு அங்க வேற ஏதோ தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நாங்க செய்ய முடியாத இவங்க செஞ்சிடறாங்களே, அப்போ அந்த தொடர்புக்கு நீங்க வந்துடுறீங்கல்ல. எங்களுக்கு தான் உண்மையான புருஷன், எங்களுக்கு தான் உண்மையான மனைவி, எங்களுக்கு தான் உண்மையான பற்று மண்ணு மேல. நீங்க தான் திராவிடமாச்ச, உங்களுக்கு ஏன் இந்த மண்ணு மேல பற்று இருக்கு? எப்படி வரும் உங்களுக்கு பற்று? அப்படிதான் பேசுவீங்க. நாங்களே இதெல்லாம் செய்ய மாட்டோம், செய்யறவங்களையும் சொல்லுவோம். அதான் நாங்க தானே செய்யணும், நாங்க தான் செய்வோம். ஏன் அவ செய்யறா அப்படிங்கிறது தானே உங்களுடைய பார்வையா இருக்கு. ஏன் நீங்க இப்ப அதுக்கு பதட்டப்படுறீங்க? மரங்களுக்கு நாங்க மரம் நடத்த பதட்டப்படுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன் திராவிடத்தார்கள் இப்படி பதட்டப்படணும்? நிறைய பேர் எழுதுறாங்க, இவங்க மட்டும் இல்ல. சுபவீர பாண்டியன் அவர்கள் கூட மாடுகளுக்கும் மரங்களுக்குமான மாநாடு என்பது ஏமாற்று வேலை என்கிறார், கற்றறிந்தவர். பதட்டப்படுறது காரணம் தமிழ் தேசியம் வளருதுன்னு, அதனால பதட்டப்படத்தான் செய்வாங்க. திராவிடம் இப்ப வீழ்ந்துட்டுல, தமிழ் தேசியம் எழுதுல்ல, அவ பதட்டப்படத்தான் செய்வாங்க. அதுக்குதான் நீ ஓட்டு வாங்கணும்னா நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கணும். நாங்க எங்க ஓட்டு வாங்குறோம், வாங்கல, மக்கள்கிட்ட போறோம் போகல, எங்களுக்கு தான் ஓட்டு. நீ சீமான் சொல்ற மாதிரி நான் சொல்றேன், நீ ஓட்டு போட்டா போடு, போடாட்டினா போ, என் கடமையை நான் செய்யறேங்கிறாரு. அது மாதிரி எங்க கடையும் நாங்க செய்யறோம். அது எங்களுடைய பிறவி கடன், மண்ணுக்கான அரசியல், அது எங்க பிறவி கடன். நீங்க என்ன அரசியல் பேசுறீங்க? நீங்க தான் மண்ணுக்கும் பேச முடியும், மக்களுக்கும் பேச முடியுங்க. அப்புறம் என்ன உங்க பிரச்சனை? உளவியலும் நீங்க படிச்சிருக்கீங்க, மருத்துவத்துல. ஒரு மனநல மருத்துவர், இந்த வார்த்தை பிரயோகம் உங்க பார்வையில் எப்படி சரியா? ஒரு பெரிய தலைவரை இப்படி சொல்றது கேனத்தனமா இருக்குது அப்படின்றது. அடுத்தது ஓட்டுக்காக மரம் ஓட்டு போடுமா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்து. உளவியல் இதை நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அது இப்போ எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எங்க ஊர்ல இன்னொரு பழமொழி உண்டு. கும்பகோணம் போற கிளவி இங்கேயே குனிஞ்சுக்கிட்டே போனாலாம். பழமொழியா போட்டு சாத்துறீங்க எல்லாம், ஒண்ணு புரியல. ஒரே மண்ணுக்காரங்களா அது வந்துருச்சு. எங்க கிராமத்துல இந்த அம்மா மாதிரி படிச்சவங்க எல்லாம் கும்பகோணம் போற கிழவி இங்கேயே குனிஞ்சுக்கிட்டு போனாலாம். சரி, அது எப்படி குனிஞ்சுக்கிட்டே போக முடியும் கும்பகோணத்துக்கு? சரி, அந்த மாதிரி எங்க ஊரு வயக்காட்டுல பெரியவங்க பேசக்கூடிய பழமொழி என்ன சொல்றேன்னா, உளவினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் அவங்க முழுமையா படிச்சாங்களா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். உலகத்தினுடைய உளவியலினுடைய தந்தை, அதாவது நீங்க சொல்லக்கூடிய மனநல மருத்துவத்தினுடைய தந்தையாக பார்க்கப்படுவது சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய மனிதர். அவங்க உண்மையிலேயே முறைப்படி அதை படிச்சாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி ஆறாவதுங்கிறது மனம் தான். அநேக தொல்காப்பியம் சிக்மண்ட் ஃப்ராய்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுச்சு எங்க இலக்கியங்கள்ல. அதுக்கப்புறம் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு அதை மருத்துவமாக கொண்டு வர்றாரு. இவங்களுடைய வரலாறை நீங்க நிறைய பார்க்கணும். அவங்க எவ்வளோ மனநலம், எப்படி அவங்களுடைய மனநலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கண்ணகிய மனநோயாளின்னு சொன்னவங்க இவங்க. சிலப்பதிகாரத்தில் வரைய கண்ணகிய மனநோயாளின்னு சொன்னாங்க. அதுக்கு மணியரசன் ஐயா போன்றவர்கள், வெங்கட்ராமையா போன்றவர்கள், அண்ணன் கருத்தியலாளர்கள் நிறைய பதில் சொல்லிட்டாங்க. சிலப்பதிகாரம் இலக்கியத்துல மேஜிக் ரியலிசம் இலக்கியம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க இந்த குயில் கத்து, நீங்க கார்ட்டூன்லாம் பாக்குறீங்களா, அந்த மாதிரி அந்த காலத்துல கற்பு பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்காக ஒரு கதை பின்னணும், ஒற்றுமையா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க 3 மன்னர்கள். அதுல வர ஒரு கதாபாத்திரம், அது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ஸ்டோரி, நீதியை சொல்ற. அப்படியாப்பட்ட கண்ணகிய மனநோயாளின்னு சொன்னவங்க இவங்க. இப்ப இந்த மனிதர்கள் எப்படி இயங்குகிறாங்க, மனிதர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறதுன்னு மனநலம் படிச்ச மருத்துவருக்கு புரியலன்னா என்ன செய்யறது சொல்ல?
இந்த காற்றை சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாரு? அல்ல, அதான் சொல்ல வராங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, உலகத்தோடு ஒட்டு வாழ்தல் எல்லாம் மனம் வந்து உங்களுக்கு பிரதிபலிப்பா இருக்கும். பிரபஞ்சத்திட்ட நீ ஒரு விஷயத்த சொல்லுன்னு சொல்லி நீங்க இலக்கியம் சொல்றாங்க இல்லையா? இப்ப மனசுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? இயற்கைக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கக்கூடிய, நீங்க இப்ப வந்து உங்க பண்ண சொன்ன மாதிரி அதுல ஒரு பழமொழியே சொல்வாரு, பொண்டாட்டி அடிக்கிறவன் வெள்ள எடுத்துக்கிறவனுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றீங்க? அது ஒரு சந்தேக உணர்வு. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, சந்தேகம் கூட ஒரு உணர்வு தாண்டா, அதை தவறா எடுத்துக்காதங்கிறாரு. சரி, இவங்க பேசுறதுல என்ன அதை தாங்க சொல்ல வரேன். என்னன்னா, ஒரு மனிதனுடைய உணர்வுகள் என்பது, உயிர்கள் என்பதும் இயற்கையோடு ஒப்பிட்டு வாழ்வதுதான் மனம் சார்ந்த விடயங்கள். நீங்க இப்ப உங்க மனசு சரியில்லைன்னா இயற்கையோடு போய் உட்காந்து பேசுன்னு சொல்றாங்களே, எதுக்கு சொல்றாங்க? உயிரியல் என்பது இந்த இயற்கையோடு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அந்த தொடர்புடைய உயிரியலை பாதுகாப்பதற்காக ஒரு அரசியல் பேசப்படுது. அந்த அரசியலை வந்து ஓட்டுக்காக நீங்க பாப்பீங்கன்னா, அந்த அரசியலை பற்றி முழுமையாக மனநலத்தை படிக்காத ஒரு மனிதர் பேசுவது போலதான் இருக்குது. நிறைய பயணிகளுடைய குறிப்புகள்லாம் படிச்சோம்னா, அந்த மலைகளினுடைய பயணம் தான் அவங்கள மாற்றி இருக்கிறதா சொல்லுவாங்க. நிறைய பேர் காடுகள், மரங்கள். செந்தமிழன் அவர்கிட்ட செம்மைவானம் செந்தமிழன்கிட்ட பேசும்போது கூட காடுகளில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அதில் விவரிச்சு எனக்கு பேசுறாரு. இப்படி நிறைய பயணிகள் சொல்றாங்க. மரங்களை குறித்து பேசியதற்காக இந்த அம்மா கேனையன் அப்படின்னு சொல்றது, நீங்க அது உளவியலை எப்படி பார்க்கறீங்க? ஐயா, தமிழர்களுடைய அடிப்படை என்பது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களுக்குமான பேசப்பட்ட உலகத்திலேயே ஒரு இனம் இருக்கிறது. அதற்காக இலக்கியம் படைச்சிருக்காங்கன்னா அது தமிழனம் தான். நான் சொல்லல, உலகம் முழுக்க உள்ள எல்லா ஆய்வாளர்களும் சொல்லிட்டாங்க. சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலுக்கான விடயங்கள் என்னன்னு எங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அரசியல பேசக்கூடிய நாங்க, இந்த மரங்கள் வெட்டப்படுவதால் மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்காக மரங்களுக்கு மாநாடு. தண்ணீர் எடுப்பதனால் தண்ணீர்னால என்னென்ன பிரச்சனை வருது? நம்ம காலத்திலேயே இவ்வளவு மாறுதல் அடைஞ்சிருக்கோம். ஊத்துல போய் தண்ணி குடிச்ச நம்ம இன்னைக்கு பாட்டில்ல தண்ணி குடிக்க வந்துட்டோம். அதற்காக தண்ணீரை பாதுகாக்க வேண்டும், அதை எப்படி சமைப்படுத்தணும்னு ஒரு விழிப்புணர்வு, அதற்காக ஒரு மாநாடு. ஏன்னா இந்த ஓட்டு போடுறவன் வாழணும்ல, வாழ்ந்தாதான ஓட்டு போட முடியும். அந்த வாழ்றவனுக்காக தான் இவ்வளவு அரசியலும் பேசக்கொண்டு இருக்கிறது. மரம் இருக்கணும், மலை இருக்கணும், எல்லாமே இருந்தாலும் மனுஷன் வாழ முடியும். ஓட்டு போடுறவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு வரான். அவன் எங்க ஆளு, எங்க மனுஷன், எங்க தமிழினத்துல பிறந்தவன், அவனை பாதுகாக்கப்படணும். அவன் பாதுகாக்கப்படணும்னா காடு பாதுகாக்கப்படணும், மலை பாதுகாக்கப்படணும், தண்ணீர் பாதுகாக்கப்படணும். இந்த உயிரியல் கோட்பாட்டு தத்துவம் இருக்குல்ல, இந்த உயிரியல் கோட்பாட்டு தத்துவத்தை ஒரு அரசியல் அரங்காக மட்டும் இல்லாம அரசியல் பாடம் எடுக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் பாதுகாக்கணும்டா, இதை உணருங்க. ஓட்டு பொறுத்து ரெண்டாவது, நமக்கான அரசியல் என்பது தண்ணீரை பாதுகாப்பது, காடை பாதுகாப்பது, மலைகளை பாதுகாப்பது. இது நாம வாழ்வதற்கு பயன்படக்கூடிய ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை மிக அழகாக மன உளவியல்ல பாதிக்கப்பட்டிருக்கவனுக்கு எடுத்து சொல்லுவதற்கு நடத்தப்படுவது. அது ஷாலினிக்கு சேர்த்துதான் பாடம் எடுக்கிறாங்க. எதிர்கால சந்ததிக்கு வந்து நம்ம ஒரு பசுமையான பூமியை இந்த மண்ணை வச்சுட்டு போனோம்னா, நீங்க ஓட்டுக்காக பேசுறீங்க. எதிர்காலத்துக்கு எங்க வாழ போற எங்க பிள்ளைகளுக்கு நாங்க எங்களெல்லாம் நீங்க அழிச்சிட்டீங்க, பாதி திராவிடம் பாதி அழிச்சிருச்சு எங்களை. எங்க மலையை எடுத்துட்டீங்க, எங்க தண்ணியை எடுத்துட்டீங்க. இப்ப நீங்க பேசக்கூடிய அந்த திராவிடம் வந்து பாட்டுல தண்ணி நிரப்பி உங்களுக்கான பொருளாதாரத்தை ஈட்டு கொண்டு இருக்கீங்க, மலைகளை வெட்டி உங்களுக்கான பொருளாதாரத்தை ஈட்டு கொண்டு. ஆனா வரப்போற எங்க பிள்ளைகளுக்கு நாங்க என்ன வச்சுட்டு போட்டோம்? அதுக்காக தான் பேசுறாங்க. இந்த ஒரு பேசுறது பிரச்சனை இல்லை, அவர் பேசுனதுங்க விஷயம் இல்லை. சீமான் பேசுனதோ அந்த அரசியலோ வந்து சரி, அது வந்து கேனத்தனமானது. மரம் ஓட்டு போடுமா, ஆப்கானிஸ்தான்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க பேசுவது வந்து ஓட்டு அரசியலுக்கு உதவுமா? அதுதாங்க வந்து கவன ஈர்ப்புன்றதை நோக்கி ஒரு செய்யறாரு. இது ஒரு மனநோய் தான், மனநோய். இது ஒரு மனநோய். இந்த மனநோய்க்கு மருத்துவம் பார்த்துக்கணும் சீமான். இல்ல, அவங்களுக்கு தான் மனநோய். நான் முன்னாடியில சொல்றேன், அவங்களுக்கு தான் மனநோய். அந்த மனநோய் இருக்கிறவங்க தான் என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. மனநலம் பாருங்க, திருவள்ளுவர் சொல்றாரு, மனநலம் தான் இனநலம். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழையும் தரும். வள்ளுவருடையது. அதனாலதான் திருக்குறள் என்ன இருக்குது, சனி அப்படின்னு பெரிய அவர் தான் சொல்லுவார்ல, அவர் சொல்லுவார். ஐயா, இந்த திடல்ல இருந்து திடல் தத்துவத்தை படித்து வந்தவங்க எல்லாரும் திடல் தான் தத்துவம், அதை தாண்டி வேற தத்துவம் தெரியாது அவங்களுக்கு. ஓட்டு இங்க பிரச்சனையே இல்லை, ஓட்டை பத்தி இங்க யாரும் பேசவும் வரல. இது எங்க மண்ணுக்கும் எங்க மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி அடுத்த சங்கதியர்களுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பா கொடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு. கேட்க வேண்டியதான சுற்றுச்சூழல் அணி எதுக்கு திமுக உருவாக்குனதுன்னு கேட்டிருக்கணும் மனநல மருத்துவர்.
அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, உயிரியல் சார்ந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய திருமண உறவுகளுக்கு நம்ம காட்டுச்சு பாலானா கூட அந்த புத்தகத்தை பரிசா அளிக்கிறார். அதுக்கெல்லாம் அவங்க எதுக்கு அந்த புத்தகம் எழுதுறாங்கன்னு இப்ப நான் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. சூழலியல் குறித்து இல்ல, சூழலை பொறுத்த மனிதர்களை பற்றிய வாழ்வியல் கூறுகள் எப்படி இருக்கு அப்படின்னு. மனிதனுடைய வாழ்வியல் கூறுக்கு இயற்கை சூழல் ரொம்ப முக்கியங்கிறத புரியாம பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் மனநோய் இருக்கிறது. அது ஒரு மனநோய் என்பது எதிர்ப்பு மனநிலையுடைய மனநோய். அது உண்மையிலேயே ஒரு மனிதன் எது பேசினாலும் அது எதிர்ப்பு தன்மையோட அணுகக்கூடியது. அவங்களுக்கு தான் மனநோய். மனநோய் தானே அர்த்தம். அந்த வார்த்தை பேசுறாங்கல்ல, அதுதான் மனநோய். ஒரு சக மனிதர் விமர்சனமா எடுத்துக்கலாம்ல. நீங்க இல்ல விமர்சனமும் எடுக்காதீங்க, விமர்சனமும் எடுத்துக்காதீங்க. ஒரு ஒரு வேற ஒரு அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க. ஒரு சக மனிதனுக்கு ஒரு திட்டுற மனப்பான்மை இருக்குல்ல, உங்க மனசு எப்படியாப்பட்ட மனசா இருக்கும்? நீங்க எப்படி மனநோய் மருத்துவரா இருக்க முடியும்? மனநல மருத்துவரா இருக்க முடியும்? நீங்க பெரியார திட்டுறீங்கல்ல, பெரியார் அது என்ன அர்த்தம்? அது ஆரத்தோட, அதாவது தத்துவங்களை ஒப்பிட்டு அளவுகளோட பேசுவது என்பது வேற. கேனையன்னு நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இங்க இருங்கண்ணே, இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கல்ல, மரங்கள் பேசும், அதெல்லாம் சரிதான். மரங்களுக்கு மாநாடு நடத்துறதுலாம் சரிதான். ஆனா அந்த மரத்துக்கு மாநாடு நடத்தினா ஓட்டு போடுமா, அது என்ன கேனத்தனமா இருக்குல்ல. இப்போ மரம் பேசுங்கிறது அறிவியல் தெரியுது உங்களுக்கு, மரங்களுக்கு மாநாடு நடத்துறது சரிதான் சொல்றது. அப்ப அவர் அதை செஞ்சவர் கேனையன்னா ஓட்டு அரசியலுக்கு அது உதவாது. அது ஏங்கிற உதவாதுன்னா அதுதான் இங்க பிரச்சனை இல்லையே. எங்களுக்கு ஓட்டு அரசியலுக்காக இந்த இது வைக்கலையே, இந்த மாநாடு நடத்தலையே. ஒரு மண்ணை நேசிக்கிறவன், ஒரு உயிர்களை பாதுகாக்கிறவன், சக உயிர்களை நேசிக்கிறவன் ஓட்டுக்காக செய்ய முடியாத. முதிர்ச்சி இல்லாம அவங்க பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இன்மைன்னு மட்டும் இல்ல, அவங்களுடைய அரசியல் சிக்கல். அதாவது மனநல மருத்துவர் முதல்ல தன்னை விடுவிடுத்துக் கொள்ளணும். மனநல மருத்துவம்னா என்ன, அரசியல் என்ன, அது ரெண்டையும் டிவைட் பண்ணி அவங்களால பார்க்க முடியல. எல்லா காலகட்டத்துக்கு ரெண்டையும் ஒன்னாவே பாக்குறாங்க. கண்ணகிய மனநோயின்னு சொன்னது அப்படிதான். தான் மனநல மருத்துவர் என்பதை மறந்துவிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒன்று பேசுவதற்குல்ல, அது அவங்களுக்கு பிரித்து பார்க்க முடியல. அவர்கள் அப்படியே பார்த்து பழகிட்டாங்க. அவங்கள பேட்டி எடுக்கிறவங்களும் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்டையர்லி நீங்க சைக்காலஜிக்கல் என்பது முற்றிலும் தனி, அரசியல் என்பது முற்றிலும் தனி. அதை ரெண்டும் ஒப்பிட்ட அளவுல நீங்க பார்க்கும் பொழுது அண்ணன் சீமான் போன்றவர்கள, அண்ணன் கவிபாஸ்கர் போன்றவர்கள் உங்களை எல்லாம் அப்படிதான் அவங்களால பார்க்க தோணும். அது அவங்களுடைய மன பிரச்சனை, மன சிக்கல். அதை அவங்க முதல்ல தீர்த்து கொள்ளணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு இங்க பேசப்படுது இல்ல, அதுதான் அரசியல். அந்த அரசியலை பேசுவதற்கு ஒரு அரசன் என்பவன், வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான்டா அரசன் அப்படின்னு. ஒரு அரசன் மனித உயிர்களை மட்டும் பாதுகாக்க முடியாது. அந்த மனித உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விடயங்களும் பாதுகாத்தாதான் மனுஷனை பாதுகாக்க முடியும். அப்ப இந்த அரசியல் என்பது அண்ணன் சொல்லுவது, எங்க அரசியல் ஓட்டுக்கான அரசியல் செய்யல. தமிழ் தேசியம் அறத்துக்கான அரசியல். அந்த அறம் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அந்த எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான அரசியல். காடு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது காடு பாதுகாக்கணும், வெறும் மரம் பாதுகாக்கப்படுது. அங்க பல்லுயிர் பெருக்கம் இருக்கிறது. அந்த பெருக்கத்தினால எங்களுக்கு தேவையான எல்லா விடயமும் அங்கிருந்துதான் கிடைக்கிறது. அதனால பாதுகாக்கப்படணும். ஓட்டு போறதுக்காக இல்ல. எங்க மனுஷனை ஓட்டு போறவனை பாதுகாக்கிறதுக்கே சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்காக தான் எல்லாத்துக்கும் மாநாடு நடத்தும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப மாநாடு நாங்க நடத்துறோம், ஓட்டு எங்க சம்பந்தப்பட்டது? உங்களுக்கு ஏன் பிரச்சனை? உங்களுக்கு ஏன் வலிக்குது? அதுக்குதான் அந்த பழமொழி சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? அதுக்குதான் அந்த பழமொழி. திண்ணையில அடக்கம் தேம்பி எழுதுறது. நாங்க எங்க வேலையை பாக்குறோம், எங்களுக்கு எல்லா கிடைக்கல. நாங்க அடிக்கிறோம், போறோம், வந்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம், நல்லது செய்யறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் கடந்துட்டு குமுறுறீங்க கடந்துக்கிட்டுங்கிற உங்களுக்கு? ஏன்னா இந்த அரசியல் உலகத்துல உற்று நோக்கப்படுது. ஆங்கில இதழ்கள்ல அது பேசப்படுது. இதுக்கு மாநாடு நடத்தினாங்கல்ல, மாடுகளுக்கான மாநாடு எல்லா ஆங்கில இதழ்களையும் கட்டுரையா வரையப்பட்டிருக்கிறது. அட இந்த மாநாட்டிலேயே நான் பேசினேன். அண்ணன் பேசுற ஒரு கவிதை இருக்கு, அது எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்கு. நீங்க பேச அந்த மாநாட்டிலேயே நான் பேசினேன். இப்ப இவங்க சொல்றாங்களா, மாநாட்டுக்கு இது மரத்துக்கு மரம் மாநாடு நடத்தினா ஓட்டா, மரத்துக்கு என்ன ஓட்டா இருக்குன்னு கேட்டாங்கல்ல. ஆனா நான் இதுதான் உளவியல். அவங்க இருக்கிற மனநல மருத்துவர்கள், நான் மனநலம் புரிஞ்சு நான் சொல்றேன் பாருங்க. முன்னாடியே பேசிட்டேன் பாருங்க. இந்த விஷயத்த நான் முன்னாடியே பேசிட்டேன். மரங்களுக்கும் காடுகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் ஓட்டு போடுற உரிமை இருந்தா இந்த நாட்டுல ஒரே ஒரு கட்சி தான் இருந்துகிட்டே இருக்கும், ஒரே ஒருத்தர் தான் முதலமைச்சரா இருப்பார், அது சீமான் மட்டும் தான் சொன்னேன். நேற்று சொல்லிட்டீங்க. எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. இது எல்லா ஊடகங்களையும் வந்தது, நான் பேசுனது அங்க. அதுக்குதான் ஓட்டு உரிமை இல்லையா? நீங்க இது ஓட்டு உரிமை இருக்குன்னு கேக்குறீங்க. ஓட்டு உரிமை இல்லையா? எங்களுக்கு அது வேலை இல்லையா? இருந்தால்
ஆனா சீமான் தான் ஒரே சீமான் இருந்தா இவங்க முன்ன போய் எங்க படுத்துக்குவாங்க, அதை பத்தி பெருசா இப்ப பேசுவாங்க. நான் சொல்ல வந்தீங்களா, இதான் உளவியல். இப்ப நான் சொல்ல மாட்டீங்களா, இப்ப இது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துலதான் அவங்க இப்படி பேசுறது. அப்படி இங்க அரசியல் தளத்துல இருக்கக்கூடிய இல்ல, அது இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன். அந்த மாடுகளுக்கான மாநாடு நடத்துதுல, அது உலகத்தில் உள்ள நிறைய பத்திரிகைகளும் ஆங்கில பத்திரிகைகளும் அதுக்கு கட்டுரையா வரைஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் சம்பந்தமே இல்லாத கவுகளையும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வச்சு ஒரு மாநாடு நடத்துறாரு. ஏன்னா அந்த அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துக்கு போயிட்டே இருக்கு. எல்லா உயிர்களையும் பாதுகாப்பதுதான் உலகத்திலேயே ஒப்பற்ற அரசியல். அது ஒரு இனம் பேசப்பட்டிருக்கு, அந்த இனத்திலிருந்து ஒருத்தன் பேச ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த அரசியல். சரி, மதிப்புக்குரிய மாபெரும் ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் மரம் நடுவதை பற்றி பெரிய அளவு அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. மறைந்த நடிகர் விவேக் அவர் ஐயா பேசினதை வச்சு இந்த மரங்களுக்காக நான் தனி முக்கியத்துவம் கொடுத்து நிறைய மரக்கன்றுகளை நட்டு நடிகர் விவேக் மறைந்தவர் அவரும் சொல்லியிருக்கிறார். இப்ப இவர்களையும் கேனத்தனமானது அப்படின்ற மாதிரி அந்த பார்வையில தான் அவங்க இருந்தாங்களா? அப்படியாப்பட்ட ஐயாவை பிரசிடென்ட் ஆக்குவதற்கு ஓட்டு போறதுக்கு போகாத திராவிட கூட்டம் தான் இந்த கூட்டம். அவரை ஜனாதிபதி 2வது முறை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் முறை தேர்ந்தெடுக்கும் போதே வாக்கு செலுத்த மாட்டேன்னு சொன்ன கூட்டம் இந்த கூட்டம். அதை தெரிஞ்சுங்க. இவங்க பேசுறாங்களே, இதை பத்தி பேச சொல்லுங்க பார்க்கும். மரம் நடணும், இந்த மக்களை பாதுகாக்கணும்னு சொன்ன விஞ்ஞானியை நீங்க சொல்றீங்கல்ல, அந்த விஞ்ஞானிய இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக்குவதற்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களை குடிமகனாக்குவதற்கு வாக்கு செலுத்த போகாத ஒரு மனிதர் இவங்க சார்ந்து இருக்கக்கூடிய, அவர் இப்ப இல்ல உயிரோட, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த கூட்டம் தான் அவருக்கு என்ன சொல்லிச்சுன்னு எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பேசக்கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு மனிதருக்கு அவரால் எவ்வளவு மரங்கள் இன்னைக்கு இருந்திருக்கு, மறந்த விவேக்குனால எவ்வளவு மரங்கள் இருந்திருக்கு. அண்ணன் பேசட்டும், அது நல்லா நெருக்கம் உள்ளவங்க. ஆமா, அதுதான் அதுதான் என் தம்பி சொல்றதுதான். அவங்க இந்த அரசியல், இந்த மரம் நடுறது இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை. அவங்க அரசியல் வேற. சீமானுடைய வளர்ச்சி அதுதான் அவங்கள தாக்குதுன்றீங்க. ஆமா, சீமானுடைய வளர்ச்சி. உங்க சீமான் எடுத்து வைக்கிற அரசியல் செயல்பாட்டு திட்டங்களுக்கு நீங்க இப்ப எதிர்க்கிறது சொல்லுங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிங்க. அதுக்கு எதிராக நீங்க ஒன்று கொண்டு அது பேசலையே. சீமான் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் நீங்க இவ்வளவு பேசுறீங்க. அதுதான் இந்த பேச்சு. ஏன்னா உலகம் உற்று நோக்குதுல. இப்ப அடுத்தடுத்த தலைமுறைகள் அடுத்தடுத்த தளங்கள்ல இப்ப வளர்ந்துகிட்டே வர்றாருல, அது இவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் பல வியூகங்கள் ஒட்டு திண்ணை ஒரு இடத்துல இல்லையா, பல இடத்துல பல இடங்கள்ல இருக்குல்ல ஒட்டு திண்ணைகள். அதனால இங்க ஒரு திண்ணை, அங்க ஒரு திண்ணை, எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல இது ஒரு திண்ணை, மனநோய் மருத்துவம். என்ன செய்யறது? அப்பதான் பேசுவாங்க. ஐயா, அரசியல் அதிகாரத்துக்கு வருவது என்பது வேற, ஒட்டுமொத்த அரசியலையும் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த அரசியல் புரட்சி செய்வது என்பது வேற. இங்க புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதிகாரத்துக்கு போறதுக்கு பொண்ணு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அரசியல் புரட்சி செஞ்சு ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசியல் புரட்சி இருக்குல்ல, அந்த புரட்சியை ஏற்படுத்துறாங்க. அந்த புரட்சி என்ன செய்யணும், சில தலைவர்கள் தாண்டோட்டித்தனமா நின்னாங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த மக்கள் எழுந்து அடிச்சு உரட்டினாங்கல்ல, அது இங்க நடக்கும். அதுக்காக தான் இவ்வளவு வேலையும் நடந்து கொண்டு. சரி, அவங்க மனநல மருத்துவன்றதோட நிக்கிறாங்க. பல விஷயங்களையும் பார்த்தவர், நிறைய படித்தவர், இந்த சூழலியல் குறித்த ஒரு இதுவும் இருக்கக்கூடிய ஒரு ஐயா சுபவீர பாண்டியன் கூட இந்த மாடுகளுக்கும் மரங்களுக்கும் பேசுறதுலாம் ஏமாத்து வேலை அப்படின்றாரு. அது எப்படி எடுத்துக்கணும்? அவர் ஏற்கனவே நிறைய ஏமாத்திருக்காருங்க ஐயா. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியாதுல, மடங்கள்லயே பெரிய மடம் திருப்பனந்தாள் காசி திருமடம். அந்த பள்ளிக்கூடத்து மாணவன் தான். அந்த அங்க ஒரு கல்லூரி இருக்கு, திருப்பனந்தாள் காசி மடம். அந்த கல்லூரியில போய் ஓம் சொன்ன ஆளு நம்ம ஆள். அது அன்னைக்கு புரிதல் இல்லாம நான் சொன்னா பழகுனா விஷயம். புரிதல் வந்துட்டோன்னு வெளியே வந்துட்டேன், பெரியார படிக்க ஆரம்பிச்சேன், பெரியார அறிவு உள்ள வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் இப்ப மூட நம்பிக்கைன்னு தெரியுது. இப்ப இந்த மரங்களுக்கு நடுத்து மரங்களை பத்தி பேசுவது மூட நம்பிக்கையாமா அவர் சொல்ல வருது. கற்றறிந்த பேராசிரியர் சுபவி அவர்கள் மரங்களை மூட நம்பிக்கைன்னு சொல்ல வரல, அவர் ஏமாற்றி வேலை சீமான் ஏமாற்றிக்கிறார். சரிப்பா, நாங்க ஏமாத்துறோம், உனக்கு ஏன் வலிக்குது? யாரை ஏமாத்துறோம்? நாங்க உனக்கே வலிக்குது. மாட்டை ஏமாத்தி ஓட்டு வாங்க போறது, மரத்தை ஏமாத்தி ஓட்டு வாங்க போறது இல்ல. இவருக்கும் அந்த மரத்துக்கு மரம் நடத்தினா மரம் எங்களுக்கு எதுவும் லஞ்சம் கொடுக்க போறது இல்லை, எங்களுக்கு காசு கொடுக்க போறது இல்லை. எந்த மரமும் எங்களுக்கு இந்தாங்கப்பா சீமான், நீங்க ஒரு 10,000 வச்சுக்கணும். எந்த மரமும் இப்போ அன்னைக்கு போய் இப்போ மரத்துல காட்டுக்குள்ள இருந்து ஒரு மரம் நடத்தணும், இந்த காட்டுல இருக்கிற ஒரு 1000 மரமும் ஏப்பா எனக்காக மரம் நடத்த, எனக்காக பேசினேன் அப்படின்னு காசு கொடுக்க போறது இல்லை. அதான் பிரச்சனைங்க. நம்மளை போன்ற அது ஒரு உயிர், அந்த உயிர்களுக்காகவும் பேசணுங்கிறதா நம்மளுடைய சிந்தனை. ஐயா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அரசியல் அந்த இதுல ஒவ்வொரு செங்கல்லா உருவப்படுது.
ஒவ்வொரு செங்கலுக்கும் அவன் வந்து என்னன்னா இங்க வந்து ஒரு அரசியல் கவர்ச்சி இருக்கிறது. ஒரு பக்கம் படைப்பலம் பணபலத்தை நோக்கி போகுது, இன்னொரு பக்கம் வந்து சினிமா கவர்ச்சி வருது. இதெல்லாம் தாண்டி என் மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கும்போது அவர்களுடைய அடித்தளத்துல கால வைக்கிற செங்கலை ஒவ்வொன்னா உருவிட்டும்பாங்கல்ல, செங்கல் அடித்தளத்தை உருவுனா பட்டுன்னு கிலோ விழும்பாங்கல்ல, அந்த ஒவ்வொரு செங்கலா உருவிட்டு இருக்காங்க. இப்ப அந்த உருவுதல் என்பது இப்ப என்னென்னமோ பேசுறாங்க முதலமைச்சர், பத்திரிகையில வரலையே. தொடர்ந்து அதை பத்தி நம்ம பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். நன்றி.